ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் சேனல். ரீசெண்டாக நம்ம விஷால் அவர்களோட மதகத ராஜா படத்துக்காக ஆடியோ லான்ச் வந்து வெளியிடுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுமே வந்திருந்தாங்க. அப்போ வந்திருந்தப்ப ரொம்பவே கை கால்லாம் நடுக்கத்தோட வர்றதை எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இது நம்ம விஷால் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஷால் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அவர் ஃபிட்னஸ்க்கே ரொம்பவே பேர் போன ஒரு மனுஷன். இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மேடையில் பேசும்போது மைக்கு பிடிக்கும்போது கை கால்லாம் நடுங்கிறத எல்லாருமே பார்த்துட்டு, என்னடா இது, இவருக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவரை அப்படியே சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிடி மேடிக்கு வந்து இந்த மாதிரி கீழே உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, சுந்தர் சி எல்லாருமே வந்து ரொம்பவே அவரை கவனித்து பார்த்துப்பாங்க. அவருமே நின்று பேசுகிறதுக்கு அவரால் முடியவே இல்லை. கை கால்லாம் ஒரே நடுக்கமாக நடுங்குது. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா பத்திரிக்கையாளரும் என்னாச்சு இவருக்கு, மனுஷன் எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம டிடி என்ன சொல்கிறாங்கன்னா, விஷாலை பார்த்துட்டு அவர் பாடின அந்த பாட்டு ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இப்போ கூட அவர் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இந்த மாதிரி வைரல் ஃபீவரோடு தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எப்போ போல் வழக்கம் போல் டிடி வந்து காமெடி பண்ணுறாங்க. அதுக்கு விஷாலுமே வந்து சிரிக்கிறாரு. இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவர் எதுலேயுமே சொல்லலை. ஆனால் இதை பற்றி ஊடகங்களில் என்ன இப்போ பரவிக்கிட்டு வருதுன்னா, இவரோட இந்த கை கால் நடுக்கத்துக்கு காரணம் இவரோட குடிப்பழக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு வர்றாங்க. அது மாதிரி சில பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலா வந்து அவன் இவன் படத்துக்காக இந்த கண்ணு மாறு கண்ணாக நடிச்சுப்பார் இல்லையா, அதுக்காக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு. அதனால அவருக்கு ரொம்பவே தலைவலி வந்திருக்கு. அந்த தலைவலியை போக்குறதுக்காக அவர் குடிப்பழக்கத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அந்த மாதிரி அவருக்கு கை கால் நடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நடிகர் விஜயகாந்துக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இப்போ விஷாலும் அதே நிலைமையில தான் இருக்கார். அவரால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவர இருக்கக்கூடிய இந்த மதகஜராஜா படம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜனவரி 12ஆம் தேதி வெளிவர இருக்குது. இந்த நிலையில் விஷால் வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு. அந்த டைமில் இந்த மாதிரி கை கால் நடுக்கத்தோடு வந்தது எல்லாரையுமே வந்து திடுக்கிட்டு தான் வச்சுருக்குன்னே சொல்லலாம். எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. ஆனால் சில பேர் பரவாயில்ல, இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாத டைம்லையும் இந்த மாதிரி படம் ப்ரமோஷனுக்கு வந்தது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை பாராட்டி வந்தாலும் கூட, ஆனால் விஷாலுக்கு இந்த நிலைமை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஒரு டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் கண்டிப்பாக அவருக்கு மூளை நரம்பில் வந்து பாதிப்படைஞ்சது தான் சொல்லலாம். நிறையா படப்பிடிப்பில் அவரோட ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மற்ற ஹீரோஸோட ஃபைட்டை விட விஷாலோட ஃபைட் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவர் படத்தில் ஏதாவது ஃபைட் பண்ணும்போது அவர் தலையில் யாராவது அடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. இவர் சொல்லும்போது இந்த மாதிரி இப்போ கை கால் நடுக்கம் கொடுக்குது, அவரோட பேச்சில் வந்து ரொம்பவே குளர்றாரு அப்படின்னா, அவரால் பேச முடியல, வாயெல்லாம் உளருது அப்படின்னா என்னவா இருக்குன்னா, அந்த மாதிரி அவரோட மூளையே வந்து செயலிழந்திருக்கும். மூளையை சுற்றி உள்ள நரம்புலாம் பாதிப்படைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆக சான்ஸே இருக்குங்கிற மாதிரி இந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. எப்பேற்பட்ட ஃபீவராக இருந்தாலும் இந்த மாதிரி கை கால்லாம் நடுங்காது. கண்டிப்பாக ஃபீவராலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவரோட மூளையை பாதித்தா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த டாக்டர்கிட்ட இந்த மாதிரி மது பழக்கம் அதிகமாக ஏற்பட்டாலும் கை கால் நடுக்கம், இந்த மாதிரி வாய் வந்து உளர்றது, இந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க ஹீரோனால் ரொம்ப அதிகமான ஆல்கஹால் இருக்கக்கூடிய எந்த மதுவையுமே அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக மது பழக்கத்தினால இப்படி ஆக சான்ஸே கிடையாது. அவரோட மூளை நரம்பில் வந்து ஏதோ பாதிப்பு இருக்குது. அதனால தான் அவர் இந்த மாதிரி ஆகியிருக்கணும். இந்த மாதிரி பல பேஷண்ட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மூளையில் உள்ள இரத்த குழாய் பாதிக்கப்பட்டால் கூட இந்த மாதிரி ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. பல பேர் இவரை இந்த மாதிரி மது பழக்கமாக இருக்குமோ, இல்லைன்னா அதிகமான பெண் சகவாசம் இருந்ததாக நிறையா பேர் இவரை ரொம்பவே ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு. ஆனால் இன்னுமே வந்து விஷால் சைட்லேருந்து எந்த ஒரு அறிவிப்புமே வந்து கொடுக்காததுனால பலரும் இவரை ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அவர் சைட்லேருந்து ஏதாவது அறிவிப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த வதந்திகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கலாம்.